ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்கூல் டைமில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட குழம்பு தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, பருப்பு குழம்பு தான். அந்த டைமில் அதை நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்ருக்கேன் பருப்பு குழம்பு. அப்புறமா இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயும் பருப்பு குழம்பு தான். அதோட காம்பினேஷன் வந்து கேரட் பொரியல். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா கொதித்ததும் பருப்பு, அப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அது நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து கேரட் பொரியலுக்கு பார்த்துடலாம். கேரட்டை வந்து நல்லா துருவிட்டு நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கேரட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ நம்ம பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துட்டுல இந்த டைமில் நம்ம தேங்காய் சீரகம் அரைச்சி போட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்ததும் நம்ம வந்து தாளிச்சிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் பருப்பு குழம்பு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்க. இப்போ வந்து நம்ம கேரட் பொரியலுக்கும் தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. தேங்காய் கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் கேரட் பொரியலுக்கு. ஓகேங்க, பேக் பண்ணிடலாம். இப்போது இன்றைக்கி உங்கள் வீட்டு சமையல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.